அக்கா என்ன? இல்லக்கா, இன்னைக்கே ஏதாவது பிரச்சனை பண்ணி அவங்க எவ்வளவு ஃப்ராடுன்னு காட்டிருக்கலாம். அர்ஜுன் இருந்தா என்னக்கா, இவங்க எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளு பார்ட்டின்னு அவனுக்கு தான் முதல்ல தெரியணும் இல்ல? அண்ணி சீக்கிரமா உங்களை ஏதாவது பண்ணுங்க அண்ணி. போதும், நிறுத்துங்க. சும்மா சும்மா புலம்பி புலம்பி என்ன டென்ஷன் படுத்தாதீங்க. யாரை எப்படி டீல் பண்ணணும்னு இந்த செல்வநாயகிக்கே பாடம் எடுக்கிறீங்களா? எனக்கு தெரியாதா எப்ப என்ன பண்ணணும்னு? இல்ல நீ, நான் என்ன சொல்றேன்? பேசாதே நீ. சத்யா வீட்ல இருக்கும் போது எந்த பிரச்சனையும் வேண்டான்னு ஏற்கனவே நான் சொன்னேன்ல. அவ அர்ஜுன் கிட்ட என்னென்ன சொல்லி வைப்பாளோ. அப்புறம் ஏன் புள்ள உங்க பர்மிஷன் கேட்டு தானமா அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். நீங்களே இப்படி இன்சல்ட் பண்ணா என்ன அர்த்தம்னு என்ன கேட்டா நான் என் முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்குவேன்? ஏற்கனவே எனக்கும் அவனுக்கும் பல விஷயங்கள்ல முட்டிக்கிட்டு கிடக்கு. எங்க போயிட போறாங்க சத்யாவோட பெரியப்பாவும் பெரியம்மாவும்? நாளைக்கு பாத்துக்கலாம். என்னது சொல்றேன். நாளைக்கு அவங்க இங்க இருக்க மாட்டாங்க. ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்படியா? ஏன் அப்படி சொல்ற? அத்தை, இத நான் சொல்லல, அந்த செங்கமலமே சொன்னாங்க. 15 நாள் அவங்க இங்கதான் இருப்பாங்கன்னு அர்ஜுன் சொன்னானே. அதான் மெதுவா பாத்துக்கலாம்னு நினைச்சேன். ஏய், இங்க பாருடி, நீ ஏதாவது குட்டையை குழப்பிட்டு இருக்காத. அவங்க எதுக்கு திடீர்னு இங்க இருந்து கிளம்பணும்? மோ, இவ்ளோ நேரம் செங்கமலத்துக்கிட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு புடவை கட்ட தெரியாதுன்னு நைஸா சொல்லி அவங்களுக்கு கட்டி விட சொன்னேன். அப்படியே பேச்சும் கொடுத்தேன். அவங்களும் எனக்கு புடவை கட்டி விட்டுட்டே மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே கொட்டிட்டாங்க. ஓ, என்ன சொன்னா? 2 பொண்ணான்னு நான் கேட்டப்போ ஆமான்னு ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. அப்புறமா சமாளிச்சு சத்யாவும் ஏன் பொண்ணுதான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு தேவியும் என் பொண்ணு மாதிரிதான், நீயும் என் பொண்ணு மாதிரிதான்னு ஏதோ சம்மதம் இல்லாம என்னையும் உள்ள இழுத்து விட்டுட்டு ஒரே குழப்பி விட்டுட்டாங்க. அத்தை, எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு தெரியல. அப்படியே மண்டை வெடிக்கிற மாதிரி வந்துருச்சு. பேசாம அங்கிருந்து நான் ஓடி வந்துட்டேன். இப்ப என்ன? தேவி இவங்க பொண்ணா இல்லையா? தேவிக்கும் சத்யாவுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. உண்மை தானா வெளியில வரும்.